கருவாப்பையா குளத்தேவடியா பையா வீடு பாசி பாட்டு பாடுங்க வரும்போது வாலாஜா வரைக்கும் பையன் தான் வந்தேன். எந்த டிப்பர் லாரி ஆட்சி சாவடிப்பானோ ஒண்ணு எங்க மூடுவே தெரியல. எல்லாரும் அப்படின்னா போனா போட்டா அவைக்கு என் முன்பதாக வர வேண்டிய இடம் காலத்தை அம்மா வந்து கொண்டிருக்கிறேன். முதல்ல யார் வரணும்? அவைக்கு அவ்வளவு நீதான் வர வேண்டாம். அவைக்கு அவ்வளவு நானே வரல. மொத்தம் வரணும். அவைக்கு முதல்ல யாரு? அவைக்கால நீதான் வர வேண்டும். அவைக்கால நானே வரல. உன்னே டைம் பிரகாரம் வேலைக்கு வர மணிக்கு வரணும். 8 மணிக்கு வரணும். 8:05 வந்தான். என்னுடைய பெருமை சொல்றேன். ஐயா இருவாடா நாடுகாடி 25 லட்சம் ரூபாய் வீடு கட்டி வச்சுக்கிறார். கைத்தட்டுங்க. பெருமை எடுத்து சொல்லுங்க. இப்ப வந்து நீ நாடுகாட்டு கம்முன்னு போயிட்டு உங்க பெருமை எப்படி விளம்பரம்? அதனாலதான் உன்னுடைய விளம்பரம் பத்து போறேன். 25 லட்சம் ரூபாய் வீடு கட்டி வச்சுக்கிறார். அதுல அட்டாச் பாத்ரூம் வச்சு கட்டாரு வீட்டுல, பெட்ரூம்ல. அது மட்டும் கிடையாது. நேற்று பானாவர் மகத்தில் நாடகம் ஆடணும். நல்லா வேகமா ஓடி ஆடினார் சொல்லிட்டு காலையில ஒரு கோட்டை கொடுத்தாங்க. முடிச்சுட்டாரு. வெடிகாலம் போனாரு. எங்க போய் பிளாக்ல ஒண்ணு வாங்கி வந்துட்டாரு. அந்த 2 கோட்டை முடிச்சுட்டாரு. நல்லா 2 மணி நல்லா தூக்கத்துல வந்துச்சு. எழுந்தாரு. நேர போனாரு. பீரோ கதை திறந்தாரு. அச்சாரு மூத்தத்தை அவன் கொண்டாட்டி ஆடு ஓடி போயிடுச்சு. வந்து சரி நம்ம ஸ்ரீமந்தத்துக்கு போனோமே, துணி தேய்ச்சி வச்சுட்டு போனோம். புடவை எடுத்து குளிச்சுட்டு வந்து பார்த்தா மொத்தம் ஒரு மூத்த நாட்டடி. நீ பாட்டு வந்து ஆட்டாட்டு கம்முன்னு போன எப்படி எடுத்துக்கலாம்? இப்படி என்ன பண்ற? அஸ்டர் ஒரு பீரோ கத்துக்கும் பாத்ரூம் கத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. இந்த ஜென்மத்தை எடுக்கலாமா? இப்படி காலைல நாடு முடிச்சு பேக் தூக்கிட்டு போன்னு வச்சுக்கா. என்ன சொல்லுவாங்க? பீரோ முத்தலாம் சொல்ல மாட்டாங்க. இப்ப பீரோ முத்திரம் போது சொல்றது ஒரு பெருமை. விளம்பரம் எப்பவுமே அழியாது. 10 நாடு யாருன்னா வந்தாங்களோ அந்த பீரோ முத்திரம் சூப்பரான அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்ல அந்த வில்லவாசக்காரனால சொல்லக்கூடாது. அந்த பீரோ முத்திராச்சு இவர் காலையில என்ன பண்ணுவாரு? நாடகம் முடிச்சுட்டு போய் ஒரு எக்ஸல் வண்டி ஒண்ணுக்கு தான் எடுத்துப்பாரு. அவங்க பொண்டாட்டி தூக்கி முன்னாடி உட்கார வச்சுப்பாரு. பின்னாடி ஒரு 20 அலுமினி குண்டா கட்டிப்பாரு. 100 சிக்குமுடி 200 ரூபாய், 100 சிக்குமுடி 200 சிக்குமுடி 200 ரூபாய், 50 சிக்குமுடி 100 ரூபாய், 50 சிக்குமுடி 100 ரூபாய். சிக்குமுடி வந்துடுறான். ஜான் ஒயிட் எப்படி கஷ்டப்பட்டான்? செத்து போடுறான்ற. ஏன்டா செத்து போடுறான்? அவன் முகத்துல முயற்சி முன்னாடி. ஆமா ஆமா. நீ சீர்வதில சிங்கம், பாய்வதில புலி, துள்ளுவதில மண் தூண்டத்திலையும் பண்ணி கொடுத்து
இன்னொருத்தனை வாரி 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 வச்சாரு. பீசு வைன்றா. நீங்க பிரியாணி பீஸ் மாதிரி போட்டு வாரி வாரி துண்டாயா வயிறா வண்ணா சாலாயா 1.5 கிலோ கறி ஒரே ஆள் துண்டு நம்ம உன்னோட வச்சு சீர் பண்ணீங்களா மச்சான் ஓய் அவைக்கு என் முன்பதாக வர வேண்டிய காலத்தமிழ் வந்து கொண்டு வேகமா ஓடியாங்க பறவையில தேவடி அவளை பாடிட்டு வாயில வரல எதுக்கு அவைக்கு காலத்தாமதம் வந்து கொண்டு இருக்கிற பார்த்து பேசிட்டு வரங்க தங்கச்சி பார்த்து பேசிட்டு போகட்டும் தினந்தோறும் தங்கச்சியை சந்திப்பது வரைக்கும்